ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்ன் வித் ஆர்பி. இன்றைக்கி கோட் என்னென்னு பார்த்தோம்னா, ஏட்டுச் சுரக்காய் சமைக்க உதவாது. இது எதுக்காக இங்கே நான் சொல்கிறேன்னா, நம்ம படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தால் மட்டும் பாஸ் பண்ண முடியாது, ரெகுலராக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். லாஸ்ட் வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. தொடர்ந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க, நீங்கள் எங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் சார், பாதியில் நிறுத்திடாதீங்க, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்கள் நிறுத்த மாட்டோம், பட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது, சரிங்களா? இது வரைக்கும் நல்லா தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சரிங்களா? அதனால் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவோம். எக்ஸாம் வரதுக்குள்ளே ஃபுல்லாக நான் வந்து 10th வரைக்கும் முடிச்சு கொடுத்துருவேன். நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், அது மட்டும் போதும். சரி வாங்க, நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெசனுக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோ விட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் வாழ்ந்த காலம் வந்து பார்த்தோம்னா 1730 1796 வரைக்கும். வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு 1780. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர் வேலு நாச்சியார். சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிங்க. நமக்கு வந்து அதிகமாக இந்த கோடிட்டிடமும் பொறுத்துக்கும் தான் கேட்பாங்க, சரிங்களா? இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம இலக்கணம்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். இதில் ஒரு 4 தான் இலக்கணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 5லிருந்து பார்ப்போம். சரி, ஓகே, இதை மட்டும் ஃபுல்லாக பார்த்துருவோம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் டேஸ் வகைப்படும். 1, 2, 3, 4. ஆன்சர் 4. கொஷின் நம்பர் 2. பெயர்ச்சொல் வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல். இடைச்சொல், உரிச்சொல், திசைச்சொல், திரிச்சொல். ஆன்சர் உரிச்சொல். கொஸ்டின் நம்பர் 3. செயலை குறிக்கும் சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஆன்சர் வினைச்சொல். கொஸ்டின் நம்பர் 4. கீழ் வருவனவற்றுள் பெயர்ச்சொல் எது? எழுது, சால, மாற்று, நன்மை. ஆன்சர் நன்மை. கொஸ்டின் நம்பர் 5. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினமாம் எங்கள் தாய் என்று பாடியவர். பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்தனார், கவிமணி. ஆன்சர் பாரதியார். பல மொழிகள் கற்ற புலவர். பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், கவிமணி. ஆன்சர் பாரதியார். கொஸ்டின் நம்பர் 7. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள், தேவாரம். ஆன்சர் தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 8. தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள், தேவாரம். ஆன்சர் தொல்காப்பியம். கொஸ்டின் நம்பர் 9. தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள், தேவாரம். ஆன்சர் சிலப்பதிகாரம். கொஸ்டின் நம்பர் 10. தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் நூல். தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், திருக்குறள், அப்பர் தேவாரம். ஆன்சர் அப்பர் தேவாரம். கொஸ்டின் நம்பர் 11. மல்லியின் தாவர இலை பெயர். தாள், தலை, புல், ஓலை. ஆன்சர் தலை. கொஸ்டின் நம்பர் 12. கமுகு, அதாவது பாக்குன்னு அர்த்தம், சரிங்களா? தாவர இலை பெயர் கேட்டிருக்காங்க. தாள், தலை, புல், கூந்தல். ஆன்சர் கூந்தல். கொஸ்டின் நம்பர் 13. உழவர் என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். கலித்தொகை, திருக்குறள், நற்றிணை, குறுந்தொகை. ஆன்சர் நற்றிணை. கொஸ்டின் நம்பர் 14. பாம்பு எனும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். கலித்தொகை, திருக்குறள், நற்றிணை, குறுந்தொகை. ஆன்சர் குறுந்தொகை. கொஸ்டின் நம்பர் 15. அரசு எனும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். கலித்தொகை, திருக்குறள், நற்றிணை, குறுந்தொகை. ஆன்சர் திருக்குறள். அடுத்தது பொறுத்துக. அருகு கோரை அப்படிங்கிறத தொகையா, நெல் வரகு ஓலை, கரும்பு நாணல் புல், பனை தென்னை தாள்.
ஆன்சர்ஸ் பார்ப்போம். அருகு கோரை அப்படின்னா புல், நெல் வரகு அப்படின்னா தாள், கரும்பு நாணல் அப்படின்னா தோகை, பனை தென்னை அப்படின்னா ஓலை. அடுத்தது கொஸ்டின் பார்ப்போம். பொறுத்துகளை முதலை பதிற்றுப்பத்து, செய் பெரும்பாலானற்றுப்படை, பார் குறுந்தொகை, வெள்ளம் அகநானூறு. ஆன்சர் பார்க்கலாம். முதலை அகநானூறு, செய் குறுந்தொகை, பார் பெரும்பானாற்றுப்படை, வெள்ளம் பதிற்றுப்பத்து. அடுத்தது பராபரக்கன்னி. ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். பெயர் தாயுமானவர், மனைவி மட்டுவார் குழலி, பெற்றோர் தந்தை கேடிலியப்பர், தாய் கெசவல்லி அம்மையார், காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு, ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, பணி திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலர், நினைவிடம் ராமநாதபுரம் லக்குமிபுரம். இப்பகுதி தாயுமானவர் பாடல்கள் எனும் நூலில் உள்ளது. இந்நூலை தமிழ் நூலின் உபநிடதம் என போற்றுவர். இப்பாடல்கள் பராபர கன்னி எனும் தலைப்பில் உள்ளன. கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. சும்மா ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க. இதிலிருந்து கூட கொஸ்டின் கேட்க நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சொல்லும் பொருளும். தண்டருள் குளிர்ந்த கருணை, செம்மையருக்கு சான்றோர்க்கு, பராபரமே மேலான பொருளே, எய்தும் கிடைக்கும், அல்லாமல் அதை தவிர, கூர் மிகுதி, ஏவல் தொண்டு, பணி தொண்டு, எல்லோரும் எல்லா மக்களும். அடுத்தது சரியான விடையை தெரிந்தெடுத்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 1. தம் ப்ளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தம்முயிர், தமதுயிர், தம்முயிர், தம்மு உயிர். ஆன்சர் தம்முயிர். கொஸ்டின் நம்பர் 2. இன்புற்று ப்ளஸ் இருக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புற்று இருக்க, இன்புறு இருக்க, இன்புற்று இருக்க, இன்புறு இருக்க. ஆன்சர் இன்புற்று இருக்க. கொஸ்டின் நம்பர் 3. தான் என்று எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தானே ப்ளஸ் என்று, தான் ப்ளஸ் என்று, தா ப்ளஸ் நின்று, தான் ப்ளஸ் நின்று. ஆன்சர் தான் ப்ளஸ் என்று. கொஸ்டின் நம்பர் 4. சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்சொல் அழிவு, துன்பம், சுறுசுறுப்பு, சோகம். ஆன்சர் சுறுசுறுப்பு. அடுத்தது நீங்கள் நல்லவர். இதிலிருந்து சரியான விடை தெரிந்ததுக்கு பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1. பரிசு பெறும்போது நம் மனநிலை டேஸாக இருக்கும் கவலை, துன்பம், மகிழ்ச்சி, சோர்வு. ஆன்சர் மகிழ்ச்சி. கொஸ்டின் நம்பர் 2. வாழ்வில் உயர கடினமாக டேஸ் வேண்டும் பேச, சிரிக்க, நடக்க, உழைக்க. ஆன்சர் உழைக்க. அடுத்தது சொல்லும் பொருளும். சுயம் தனித்தன்மை, உள்ளீடுகள் உள்ளே இருப்பவை. அடுத்தது நூல்வெளி. கலீல் கிப்ரான் லெபானன் நாட்டை சார்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். இப்பாடப்பகுதி கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அதாவது நூல்வெளி நூலை பற்றி சொல்கிறாங்க. அடுத்தது பசிப்பினி போக்கிய பாவை. சரியான விடையை தெரிஞ்செடுத்துள்ளதுக. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு இலங்கை தீவு, லட்சத்தீவு, மணிப்பல்லவ தீவு, மாலத்தீவு. ஆன்சர் மணிப்பல்லவ தீவு. கொஸ்டின் நம்பர் 2. மணிமேகலை கையில் இருந்த
அமித சுரபியில் உணவு இட்ட பெண் சித்திரை, ஆதிரை, காயசண்டிகை, தீவதிலகை. ஆன்சர் ஆதிரை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அளித்திடுவோம் என்று பாடியவர். ஆன்சர் பாரதியார். மணிமேகலை டேஸ் நகரைச் சேர்ந்தவள். ஆன்சர் பூம்புகார். மணிப்பல்லவ தீவை பாதுகாப்பவள். ஆன்சர் தீவதிலகை. கொஸ்டின் நம்பர் 4. பசுவின் முகம் போன்று அமைந்த பொய்கையின் பெயர். ஆன்சர் கோமுகி. கொஸ்டின் நம்பர் 5. கோமுகி நீரின் மேல் தோன்றும் அரிய பாத்திரத்தின் பெயர். ஆன்சர் அமுத சுரபி. கொஸ்டின் நம்பர் 6. அமுத சுரபி தோன்றும் நாள் டேஸ் திங்கள் டேஸ் நாள். ஆன்சர் வைகாசி திங்கள் முழுநிலவு நாள். கொஸ்டின் நம்பர் 7. உயிர்களின் பசி போக்கும் பாத்திரம் டேஸ். ஆன்சர் அமுத சுரபி. கொஸ்டின் நம்பர் 8. கோவலன் மாதவி ஆகியோரின் மகள். ஆன்சர் மணிமேகலை. கொஸ்டின் நம்பர் 9. அமித சுரபியில் முதலில் உணவை இட்டவள். ஆன்சர் ஆதிரை. கொஸ்டின் நம்பர் 10. வாழ்க்கைக்கு அறம் சொன்னவர். ஆன்சர் வள்ளுவர். அடுத்தது கூடுதல் வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கொஸ்டின் நம்பர் 1. மணிமேகலை டேஸ் நகரை சேர்ந்தவர். ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். உறையூர், முசிறி, பூம்புகார், மதுரை. ஆன்சர் பூம்புகார். கொஸ்டின் நம்பர் 2. கோவலன் மாதவியின் மகள் பெயர். ஆப்ஷன்ஸ் மணிமேகலை, குண்டலகேசி, கோப்பெருந்தேவி, ஆதிரை. ஆன்சர் மணிமேகலை. கொஸ்டின் நம்பர் 3. மணிமேகலையின் வேறு பெயர். பசிப்பினி போக்கிய பாவை, சமணத்துறவி, தீயும் தீண்டாத தெய்வம், வீரமங்கை. ஆன்சர் பசிப்பினி போக்கிய பாவை. கொஸ்டின் நம்பர் 4. வைகாசி முழுநிலவு நாள் தோன்றுவது. பொற்கண்ணம், அமுத சுரபி பாத்திரம், நெல்லிக்கனி, வற்றாத நீரூற்று. ஆன்சர் அமுத சுரபி பாத்திரம். அடுத்தது பாதம். நூல்வெளி. எஸ். ராமகிருஷ்ணன் தற்கால தமிழெழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்கவர். நாவல்கள், சிறுகதைகள், கட்டுரை தொகுப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என இவருடைய படைப்புகள் நீள்கின்றன. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்தரி, கால்முளைத்த கதைகள் முதலிய ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார். யாருன்னு பார்த்தோன்னா எஸ். ராமகிருஷ்ணன். இக்கதை தாவரங்களின் உரையாடல் என்னும் சிறு தொகுப்பில் இருந்து இடம்பெற்றுள்ளது. ஓகே, இலக்கணம்லாம் நம்ம கடைசியாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதியை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.